என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து வேதனைகளுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாம் மாற்றத்திற்கான ஆரம்பம். என் ஹசேனும் ஹுசைனும் இறந்த நாளன்று ஸ்தம்பித்து போய் நான் உறைந்து போய் நின்றேன். அந்த கண்ணீர் இன்று காட்டாறாக ஓடுகின்றது. இந்த கண்ணீர் முன்பே வந்திருந்தால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் போயிருக்காது. ஷெலிம் சிஸ்டி அவர்கள் சரியாகவே கூறினார். என் பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். அந்த குதா அவரை எனக்காகத்தான் அனுப்பி வைத்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். குற்ற உணர்ச்சியில் வேதனை அடைந்து கண்ணீர் சிந்தி என் பாவத்தை நான் கழுவிக்கொள்கிறேன். மேலிருக்கும் என் குதாவே, ஜலால் ஏன் உன் பாதையிலிருந்து விலகினார் என்று எனக்கு தெரியாது. அவரை மீண்டும் உனது கைகளில் சேர்த்துக்கொள். அவர் மீது கருணை காட்டு இறைவா, அவர் மீது கருணை காட்டு. அவருக்கு புனிதத்தை புரியவை. அது அவருக்கு மிகவும் அவசியம். இந்த தேசத்திற்கே அது அவசியம். மனித குலத்திற்கே அது அவசியம் இறைவா. அவர் இந்த உலகத்தை மாற்ற வேண்டியுள்ளது. அவர் திசை மாறி செல்வதற்கு அனுமதிக்காதே. அவ்வாறு அவர் செல்லாமல் இருக்க அவருக்கு தேவை தூய்மையான அன்பும் மன அமைதியும். அதை அவருக்கு அளித்துவிடு மௌலா, அளித்துவிடு. तुमसे हो गया बेवजह खफा, दिल भी पशेमन हुआ है। कैसे कहूँ मैं तुम माफ कर दो, दिल कश्मकश में पड़ा है। அல்லாஹ் கருணை புரியட்டும். நீங்கள் இருவரும் இழந்ததை மீண்டும் பெற இயலாது. அந்த குறையையும் தீர்க்கவே இயலாது. ஆனால் அந்த துயர சம்பவத்தின் வலி மெல்ல மெல்ல மறைந்துவிடும். நான் உங்களுக்கு அளிக்கும் அறிவுரை என்னவென்றால், உங்களுடைய வேதனை குறையும் வரை இங்கேயே இருங்கள். உதவி நாடி வருபவர்களுக்கு உதவி புரியுங்கள். வேதனையானது குறையும், மனமும் சற்று நிம்மதி அடையும். அதோடு உங்கள் மனதில் இருக்கும் பாரம் மெல்ல மெல்ல குறையும். நீங்கள் மிகவும் சரியாக கூறினீர்கள் பாபா. ஆனால் இந்த அரச ஆடம்பரத்தில் இருந்து கொண்டு நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் மனிதரை பார்க்க இயலாது. ஆகவே சாமானியராக இருந்து சாமானியர்களுக்கு சேவை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் சாமானியர்களாக மாற வேண்டும். அவர்களது துன்பத்தை போக்கினால் உங்களது துன்பமும் போய்விடும். ஜலால், எவ்வளவு உயிர்களை நீ பறித்தாயோ
அந்த உயிர்களுக்காக நீ துவா செய், வருத்தப்படு. ஒரு மனிதன் திருந்துவிட்டால் பிறகு தண்டனை தேவையில்லை. உன் குற்றங்களுக்கு எவ்வளவு தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். நீயே முடிவு செய்து கொள். சிரம் தாழ்த்தி உங்கள் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறேன். இங்கு தங்க அனுமதித்ததற்கு உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் பாபா. அந்த அல்லாஹ் கருணை புரியட்டும். மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நூற்றுக்கணக்கான உயிர்களை பறிப்பது ஷஹன்ஷாவிற்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் சாதாரண மனிதனாக இருந்து சக மனிதனின் துன்பத்தை போக்குவதும் எளிதான விஷயம் அல்ல. நான் செய்த பாவங்களை போக்கவும் என் மன அமைதிக்கும் நான் சிஷ்டி பாபாவின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டேன். தாங்களும் ஜோதா பேகம் என் செயல்களுக்கு துணையாகவே இருந்து வந்தீர்கள். காலம் செல்ல செல்ல மாளிகையின் சூழலிலும் பல மாற்றங்கள் வந்தன. பக்ஷி பானுவின் மகள் பெரியவளாகிக் கொண்டிருந்தாள். அவளுடைய காதுகளுக்கு கேட்கும் திறன் அப்பொழுதும் கூட வராமல் தான் இருந்தது. ஆனால் பக்ஷி பானுவோ அவளுக்கு முழு பக்கபலமாக இருந்தாள். பெயருக்கு பீவியாக இருந்தாலும் இப்பொழுது அவர் ஒரு சிறந்த தாயாக காணப்படுகிறார். மகாமங்காவையும் ஆதம் கானையும் மக்கள் மறக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஆதம் கான் மகாமங்காவின் குடும்பம் அவ்வளவு சோகமாக இல்லை, மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள். ருக்கையா பேகமும் கசப்பான அனுபவங்களை மறந்துவிட்டு அந்தப்புற பணிகளில் ஈடுபட்டார். அவர் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பினார். ஆனால் ஒரு மாற்றம் அவருக்குள் ஏற்பட்டது. முன்பு சிறிதளவு பொறுமையாக இருந்தார், ஆனால் இப்பொழுது அந்த பொறுமையை இழந்து விட்டார். இது என்ன? இது நீ இதை பார்க்கவில்லையா? நீ என்ன குருடியா? இன்னொரு முறை இது போன்ற தவறை நீ செய்யக்கூடாது, புரிந்ததா? பிறகு ஜலாலோ ஷேக் சலீம் சிருஷ்டி அவர்களின் ஆசிரமத்தில் சேவை புரிந்து கொண்டிருந்தார். அவர் அமைதியையும் நிம்மதியையும் தேடிக் கொண்டிருந்தார். அந்த யுத்தத்தில் நஷ்டமடைந்த அனைவருக்கும் நஷ்ட பரிகாரத்தை தாருங்கள். பலர் அவர்களது வீடுகளை இழந்தார்கள். அவர்களுக்கு புதிய வீடுகளை நீங்கள் கட்டித்தாருங்கள்.
யாரெல்லாம் அவர்களது வியாபாரங்களை இழந்தார்களோ அவர்களுக்கு மீண்டும் நீங்கள் ஒரு வாழ்க்கையை தாருங்கள். யுத்தத்தில் காயமடைந்த ராஜபுத்திரர்களுக்கு வேண்டிய உதவிகளை உடனே செய்து தாருங்கள். ஷகன்ஷா ஜலாலுதீன் அவர்கள் தங்களுக்கு நஷ்டீடு அனுப்பியிருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஷகன்ஷாவின் விருப்பம் தங்களுக்கும் தங்களது முழு குடும்பத்திற்கும் தனங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த செல்வங்களை எல்லாம் வைத்துக் கொண்டால் நான் இழந்ததை பெற முடியுமா? அவர் எனக்கு யாசகமாக வழங்கும் இந்த பொருட்கள் எனக்கு வேண்டாம் என்று ஷெஹன்ஷாவிடம் சென்று சொல்லுங்கள். தங்களுக்கு என்னவாயிற்று ஜோதா பேகம்? ஜோதா பேகம், தாங்கள் இங்கே அமருங்க, அமருங்க. நான் இப்போதே சென்று வைத்தியரை அழைத்து வருகிறேன். தாங்கள் அமருங்கள். என்னவாயிற்று மருத்துவரே? நன்றாகத்தானே இருக்கிறார்? இப்படி நடப்பதற்கு காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? இவருக்கு வேலை பரு அதிகமாகிவிட்டது. ஓய்வெடுக்கும்படி கூறினாலும் இவர் ஓய்வெடுக்காமல் வேலை செய்து கொண்டிருப்பார். இவர் ஓய்வெடுத்துதான் ஆக வேண்டும். ஆனால் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி என்றால்? வாழ்த்துக்கள், தாங்கள் தந்தையாக போகிறீர்கள். ஆகவே நீங்கள் இவரை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். யாராவது இருக்கிறீர்களா? வாருங்கள் பாபா, வாருங்கள். மகளே ஜோதா, நீ அமர்ந்து கொள். ஜோதாவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதல்லவா? அவர் நன்றாக இருக்கிறார் பாபா. நீங்கள் தான் இவருக்கு அதிக செல்லம் கொடுத்து சற்று பிடிவாதக்காரியாக்கி விட்டீர்கள். ஓய்வெடுப்பதும் இல்லை, நான் கூறுவதை கேட்பதும் இல்லை. அதே போல் நான் சேவை செய்வதையும் இவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பாபா. எப்பொழுதும் நான் ஓய்வெடுக்க வேண்டும், இவர்தான் வேலை செய்வார் என்று கூறுகிறார். நீங்களே கூறுங்கள், இது என்ன நியாயம்? மனைவி ஓய்வெடுக்க கணவன் வேலை செய்வது நியாயம் இல்லைதானே? நீங்கள் இருவர் கூறுவதும் சரிதான். ஆனால் உங்களுடைய பிரச்சனைக்கு என்னிடம் தீர்வு உள்ளது. மகளே, உள்ளே வா. மகளே ஜோதா, இன்றிலிருந்து உன்னை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு இந்த ஷம்ஷாத் பானு உடையது. இதன் மூலம்
நீ ஜலாலையும் குறை சொல்ல தேவையில்லை, ஜலாலும் உன்னை குறை சொல்ல தேவையில்லை. மிக்க நன்றி. சந்தோஷமாக இருங்கள். நான் வருகிறேன். குதாஃபிஸ். ஜலாலையும் ஜோதாவையும் பார்த்து பலகாலமாகிவிட்டது. அவர்கள் நினைவாகவே எனக்கு இருக்கிறது. கோட்டையே வெற்றிடமாக உள்ளது. வணக்கம் மகாராணி அவர்களே. இந்த சூனியம் விரைவிலேயே ஆனந்தமாக மாறப்போகிறது என்று தோன்றுகிறது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை தோடர்மல். ஷெஹன்ஷா திரும்பி வரப்போகிறாரா? எனக்கு அந்த விஷயம் சரியாக தெரியாது. ஆனாலும் அவர் விரைவில் திரும்பி வருவார். எனக்கு புரியவில்லை. சுப செய்தி என்னவென்றால் ஜோதா பேகம் கர்ப்பமாக இருக்கிறார். அவர் வெகு விரைவில் முகலாய ராஜ்யத்தின் வாரிசை பெறப்போகிறார். யாக்குதா, உன் கருணையே கருணை. அல்லாஹ் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அல்லாஹ் உனக்கு பல கோடி நன்றிகள். மீண்டும் நல்ல காலம் பிறந்துள்ளது. என்னால் ஆவலை அடக்க முடியவில்லை. இப்பொழுதே சென்று ஜோதா பேகத்தை பார்க்க வேண்டும் என்று மனம் துடிக்கின்றது. எனக்கும் தான். தோடர்மல் அவர்களே, உடனே பயணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நான் வரவில்லை. தாங்கள் என்னை பற்றி தவறாக நினைக்க வேண்டாம். நாம் அனைவரும் அங்கு சென்று விட்டால் இங்கிருக்கும் பணிகளை யார் பார்த்துக் கொள்வார்? தாங்கள் அங்கு செல்லுங்கள். ஜோதா பேகத்தையும் ஷெஹன்ஷாவையும் வரவேற்கும் ஏற்பாடுகளை நான் இங்கு செய்கிறேன். வருகிறேன். ஜலால், குழந்தை பிறக்கும் பொழுது நீ இங்கே இருக்க இயலாது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் குழந்தை பிறக்கும் பொழுது நீ இங்கு இருப்பது நல்லது கிடையாது. அது குழந்தைக்கும் உனது மனைவி ஜோதா பேகத்திற்கும் நல்லது கிடையாது. 1 மாத காலத்திற்கு நீ உனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் முகத்தை பார்க்காமல் இருப்பதுதான் நல்லது. ஜலால், இப்பொழுது நான் உனக்கு கூறுவது அந்த அல்லாவின் கட்டளைதான். உன் குழந்தை பிறந்தவுடன் நீ பார்த்தால் அது அவனுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். உன்னுடைய இந்த அமைதியற்ற கண்களிலிருந்து குழந்தை தள்ளி இருக்க வேண்டும். அதனால் 1 மாத காலத்திற்கு நீ இங்கிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் நான் அத்தருணத்தில் நான் என் ஜோதா பேகத் அருகிலும் என் குழந்தை அருகிலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு என்னுடைய பேகமும் எனக்கு பிறக்கப் போகும் குழந்தையையும் தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியமல்ல. ஆதாப். நான் உங்களிடமிருந்து விடை பெறத்தான் இங்கே வந்தேன். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் திடீரென்று எங்கே செல்ல போகிறீர்கள்? நேரம் நெருங்கிவிட்டது ஜோதா பேகம். எனக்கு புரியவில்லை. எதற்கு நேரம் நெருங்கிவிட்டது? என் பாவத்தை போக்குவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது ஜோதா பேகம். அந்த ராஜபுத்திர பெண் என்னிடமிருந்து உதவி பெற மறுத்துவிட்டாள். அதோடு எனக்கு நன்றாக தெரியும் அவரும் அவர் குழந்தையும் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவருக்கு நான் உதவி செய்யாவிடிலும் அவரிடமிருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்காத வரையிலும் என்னுடைய இந்த பயணம் நிறைவு பெறாது. ஷெஹன்ஷா, உங்களுடைய இந்த பயணத்தில் அந்த கடவுள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தருவார். தாங்கள் திரும்பி வந்தவுடன் நம் இருவர் காதலுக்கு கிடைத்த பரிசு உங்களுடைய மடியில் தவழும்.
தங்களையும் நம்முடைய குழந்தையையும் பார்த்துக் கொள்ளுங்கள்.